தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். அதை பேங்க் எஃப்டியில் போட்டால் சுமார் 6-7% நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் அதே 1 லட்சத்தை சில கார்ப்பரேட் பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 9-13% வரை உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா எஃப்டியை விட்டுட்டு கார்ப்பரேட் பாண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை எஃப்டி தான் நமக்கு சேஃபர் ஆப்ஷனா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அப்கமிங் டேஸ்லேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எஃப்டி அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். எஃப்டி அப்படின்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட். நம்மளோட பணத்தை ஒரு பேங்க்ல ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நம்ம டெபாசிட் பண்றோம் அப்படின்னா அதற்கு அந்த பேங்க் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு கொடுக்கும். அதை தான் எஃப்டி ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்போ உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 லட்சத்தை ஒரு வருஷத்துக்கு 6.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிற விதத்துல நீங்க எஃப்டி போடுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 6,500 ரூபாய் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆக்சுவலி இந்த 6,500ங்கிறது ஃபிக்ஸ்டு கிடையாது. ஆக்சுவல் மெச்சூரிட்டி அமௌண்ட் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷனை பொறுத்து ஸ்லைட்லி வேரி ஆகலாம். பட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு 6,500 ரூபாய் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஓகேங்களா? அப்ப எஃப்டியோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம்னா எஃப்டி போடுறது ரொம்ப சிம்பிள். நீங்க பேங்க்ல உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க எஃப்டியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ப்ராசஸிங் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே போல ப்ரெடிக்டபிளா இருக்கும். இப்போ வந்து 6.5% தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கறத நம்மளால முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது பேங்க்லயும் சொல்லிடுவாங்க. அதே போல ரொம்ப லோ ரிஸ்க். இந்த பக்கம் கார்ப்பரேட் பாண்ட். கார்ப்பரேட் பாண்ட் அப்படின்னா நம்ம வந்து பேங்குக்கு பணம் கொடுக்க மாட்டோம். ஒரு கம்பெனிக்கு பணத்தை வந்து நம்ம கடனா கொடுப்போம். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்போ ஏபிசி அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா அந்த கம்பெனி பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த பாண்டை நம்ம வாங்குவோம். அந்த அமௌண்ட் கம்பெனிக்கு போகும். இப்போ அந்த பாண்டை வாங்குறோம் இல்லையா, நமக்கு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ 10% அப்படின்னா இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம அந்த பாண்ட் வாங்குறோம் அப்படின்னா 10,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த கார்ப்பரேட் பாண்ட் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ ஒரு 1 லேக் இருக்கு. அதை நான் எஃப்டியில் ஒருத்தவங்க போடுறாங்க, இன்னொருத்தவங்க கார்ப்பரேட் பாண்ட்ல போடுறாங்கன்னு பார்ப்போம். இது ரெண்டுல என்ன வித்தியாசம், எதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா கிடைக்கும் அப்படின்னா இப்போ பேங்க் எஃப்டி பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜா 6.5% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்ப நீங்க 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6,500 ரூபாய் கிடைக்கும். இந்த சைடு கார்ப்பரேட் பாண்டை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா 9-13% வரையும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. நான் அப்ராக்சிமேட்டா 10% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா நமக்கு 10,000 கிடைக்கும். அப்படின்னா எஃப்டியை விட கார்ப்பரேட் பாண்ட்ல தான் நமக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி அதிகமா ரிட்டர்ன் கிடைக்கிறதுனால தான் நிறைய பேர் இந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல முதலீடு பண்றதுக்கு ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹையர் ரிட்டர்ன் ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னாவே அந்த இடத்துல ஹை ரிஸ்க் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பேங்க் எஃப்டி மற்றும் கார்ப்பரேட் பாண்ட்ஸை நம்ம ஒரே ரிஸ்க் கேட்டகரிக்குள்ள நம்ம வைக்க கூடாது. ஒரு கம்பெனி 10% இல்லைன்னா 11% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் வந்து அவங்க ஃப்ரீயா கொடுக்கல. அதுக்கு பின்னாடி அவங்க அதிகமா வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பொதுவா கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் ரிஸ்க் இருக்கும். அதாவது பாண்ட் இஷ்யூ பண்ற அந்த கம்பெனி ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அந்த பேமெண்ட் டிலே வந்து ஆகலாம். ஒஸ்ட் கேஸ்ல பிரின்சிபல் பேமெண்ட், அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கும் ப்ராப்ளம் வரலாம். இதை தான் டிஃபால்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பாண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது அந்த பாண்ட் நமக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்குது அப்படிங்கறத மட்டும் பார்த்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. கிரெடிட் ரிஸ்க், டிஃபால்ட் ரிஸ்க், ரேட்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கம்பெனியோட ஃபைனான்சியலை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நமக்கு சேஃப்டின்னு வந்தா பேங்க் எஃப்டிக்கு தான் அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னா இப்ப பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்றோம் இல்லையா, அந்த அமௌண்ட், அந்த எஃப்டி அமௌண்ட்டுக்கு டிஐசிஜிசி அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதாவது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து 5 லட்சம் வரையும் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து பேங்க் சைட்ல இருக்கு. அதாவது அந்த பேங்க் ஏதாவது ஆனா நமக்கு அந்த இன்சூரன்ஸ் மூலியமா நம்மளால 5 லட்சம் வரையும் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். ஆனா கார்ப்பரேட் பாண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அந்த டிஐசிஜிசி இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பாண்டோட சேஃப்டி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த பாண்டை இஷ்யூ பண்ற கம்பெனியோட பினான்சியல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது. இதுதான் நம்ம அந்த ரேட்டிங்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதாவது AAA, AAA+, AA+, இந்த மாதிரி வந்து கிரெடிட் ரேட்டிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஹையர் கிரெடிட் ரேட்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்க லோ ரிஸ்க் இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த கிரெடிட் ரேட்டிங் எல்லாம் பத்தி உங்களுக்கு
உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்போ ரேட்டிங் அதிகமா இருக்கு அப்படின்னா அது நல்ல பாண்ட்ஸ், அதுல வந்து ரிஸ்க் இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுலயுமே ரிஸ்க் இருக்குதான். இப்போ நம்ம ஒரு அமௌண்ட்டை பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், ஒரு பாண்டை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதை நம்ம எந்த ஆங்கிள் இருந்து பார்க்கணும் அப்படின்னா, இப்போ பாண்ட் இஸ்யூ பண்ற கம்பெனிஸ் எல்லாம் 9% இருந்து 13% வரையும் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது நம்ம பாண்டை வாங்குற நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அந்த பாண்டை இஸ்யூ பண்ற கம்பெனி இருக்கு இல்லையா, அதோட ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து எப்படி இருக்கு, கிரெடிட் ரேட்டிங் என்ன, செக்யூர்டு பாண்டா, அன்செக்யூர்டு பாண்டா, மெச்சூரிட்டி எப்போ, இஷ்யூரோட ரீபேமெண்ட் ஹிஸ்டரி, இதெல்லாமே நம்ம செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்ப அவங்க நமக்கு 12% கொடுத்து நம்ம கிட்ட இருந்து அமௌண்ட் கடனா வாங்குறாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க 12%க்கு மேல நிறைய ப்ராஃபிட் பார்த்தாதான் நம்ம கிட்ட இருந்து வாங்குற அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒர்த்தபிளா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்ப அவங்க பேங்க்ல போயிட்டு கடன் வாங்கிடலாம், 8%க்கு அவங்களுக்கு வந்து கடன் கிடைச்சிரும். அதை விட்டுட்டு அவங்க பாண்ட் இஸ்யூ பண்றாங்க அப்படின்னா, அதிகமான ரேட்டுக்கு வந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னா அதை விட அவங்க வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணணும். அப்ப அந்த ப்ராஃபிட் பண்ற கெப்பாசிட்டி வந்து அந்த கம்பெனிக்கு இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் டாக்ஸ் சைடு பார்க்கலாம். இப்போ பேங்க் எஃப்டி இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், கார்ப்பரேட் பாண்ட் அந்த கூப்பன் இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸபிள் இன்கம் தான். அதாவது இப்போ ஒரு பாண்டு வந்து 10% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது அப்படின்னா அந்த 10% வந்து நெட் ரிட்டர்ன் வந்து கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு பாண்டுல வந்து 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அதுல வந்து உங்களுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அப்ப மாசம் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா 1000 ரூபாய் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு பேங்குக்கு வருமானா அது கிடையாது. ஏன் அப்படின்னா அதுல 10% வந்து டிடிஎஸ் வந்து பிடிச்சுப்பாங்க. ஓகேங்களா? அதே போலதான் பேங்க் எஃப்டிலையும். பேங்க் எஃப்டில உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 10% வந்து டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அந்த அமௌண்ட் போயிருச்சு அப்படிங்கிறது கிடையாது. நீங்க அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? எப்பயுமே வந்து இப்போ பாண்டா இருக்கட்டும், பேங்க் எஃப்டியா இருக்கட்டும், போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை தான் நம்ம பார்க்கணும். போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை பார்க்கும்போது ரெண்டுமே, அதாவது பேங்க் எஃப்டியா இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் பாண்டா இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து சேம் லெவல்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் லிக்விடிட்டி, அதாவது நமக்கு பணம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது, எமர்ஜென்சியா தேவைப்படுது அப்படின்னா எதுல நமக்கு உடனடியாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இதுல வந்து பேங்க் எஃப்டிக்கு தான் வந்து அட்வான்டேஜ். ஏன்னா இப்போ வந்து நம்ம பேங்க் வந்து எஃப்டி வந்து மெச்சூருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளால க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ மெச்சூர் வித் ட்ராவல் பெனால்ட்டி அப்படிங்கிறது ஒன்று போடுவாங்க. ஆனால் நம்மளால க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் கார்ப்பரேட் பாண்ட்ல சுச்சுவேஷனே வேற. பாண்டு வந்து எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டடா இருந்தாலும் நீங்க செல் பண்ற நேரத்தில் பையர் வந்து இருக்கணும். லிக்விடிட்டி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க விற்கணும்னு நினைக்கிற பிரைஸுக்கு வந்து விற்க முடியாம போகலாம், இமிடியேட்டா விற்க முடியாம போகலாம். அப்ப டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வந்து நம்ம விற்கிற சுச்சுவேஷன் வந்து நமக்கு உருவாகும். அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பாண்டு வந்து லிஸ்டட் தான், லிஸ்டடா இருந்தாலும் எல்லா நேரத்திலையும் நம்ம அதை ஈஸியா வித்தரலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. இதுலயும் பேங்க் எஃப்டி தான் பாத்தீங்கன்னா வின் பண்ணுது. அடுத்து எல்லாருமே இப்ப எஃப்டி போடுறவங்களா இருக்கட்டும், பாண்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இதை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா எஃப்டில வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட், குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட், குமுலேட்டிவ் எஃப்டி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே போல கார்ப்பரேட் பாண்ட்லயும் பாத்தீங்கன்னா மந்த்லி கூப்பன், குவார்டர்லி கூப்பன், ஹாஃபலி கூப்பன், ஆனுவல் கூப்பன் அப்படின்னு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ உங்களுக்கு ரெகுலர் இன்கம் வந்து தான் தேவை அப்படின்னா ரெண்டுல நீங்க எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுலயுமே பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கு. அப்போ இதெல்லாம் வச்சு ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் எஃப்டில பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கம்மியா கிடைக்கும், ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கும், லிக்விடிட்டியும் உங்களுக்கு வந்து ஈஸியா உங்களால வித்துற முடியும். அதே போல டிஐசிஜி வந்து ப்ரொடக்ஷன் இருக்கு, அதாவது இன்சூரன்ஸ் இருக்கு 5 lakhs வரை. ஓகேங்களா? இது யாருக்கு சூட் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் சேஃப்டி அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். அப்படியே கார்ப்பரேட் பாண்டை பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் வந்து எஃப்டியை விட அதிகமாக ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். ரிஸ்க் பாத்தீங்க அப்படின்னா இஸ்யூரை பொறுத்து, அதாவது அந்த பாண்டை கொடுக்குறாங்க இல்லையா அவங்கள பொறுத்து. இப்ப நல்ல ரேட்டிங் உள்ள பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? லிக்விடிட்டியை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா பாண்ட்ஸை பொறுத்து இது மாறும். பட் எஃப்டியை விட பாண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மி தான். அந்த டிஐசிஜிசி ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து பாண்ட்ல வந்து கிடையாது. கார்ப்பரேட் பாண்ட் யாருக்கு வந்து சூட் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா அடிஷனல் ரிஸ்கை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி
ஹையர் ஃபிக்ஸ்டு இன்கம் ரிட்டர்னை வந்து நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாண்ட் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். இதுல எந்த கேட்டகரியில எந்த மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கான ஆப்ஷனை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ என்னைய கேட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஏஜ்டு பர்சன், நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை அப்படின்னா நீங்க எஃப்டியை வந்து சூஸ் பண்ணலாம். இல்ல இப்பதான் எனக்கு வந்து ஒரு 25 ஏஜ் 30 ஏஜ் 35 ஏஜ் ஆகுது, நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிறவங்க உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை கார்ப்பரேட் பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம அதர் ஃபண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரிஸ்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல முதலீடு பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ற எல்லா கமெண்ட்ஸையும் கண்டிப்பா நான் ரீட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் அப்கமிங் டேஸ்ல நீங்க பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.